மழை தொடர்பான முக்கிய செய்தி. கடல் சீற்றம் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கும் அனைத்து படகுகளும் 23ஆம் தேதிக்குள் கரை திரும்பிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் 28 மற்றும் 27ஆம் தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்பதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, வரக்கூடிய 23ஆம் தேதிக்குள் கடலுக்குள் சென்றிருக்கக்கூடிய படகுகள் அனைத்தும் மீண்டும் கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 23ஆம் தேதிக்குள் கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய மீனவர்களும் மீனவ படகுகளும் கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிதீவிர தொடர் கனமழை, கடல் சீற்றம் காரணமாக இடி மின்னலுடன் கூடிய மழை ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கும் அனைத்து படகுகளும் 23ஆம் தேதிக்குள் கரை திரும்பிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் 28 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்பிருப்பதால் நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதிக்குள் கடலிற்கு மீன்பிடிக்க சென்றக்கூடிய மீனவர்கள் கரை திரும்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.